டானிமா ஃபுட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸோட சிறுதானிய அடை தோசை மிக்ஸ் அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இப்போ இது என்ன சிறுதானியத்தில் பண்ணது? இது வந்து இப்போ வரகுல நம்ம அடை மாவு தோசை ரெடி பண்ணியிருக்கீங்க. இப்போ தனித்தனியாக எதை என்ன இல்லைனாலும் பண்ணிக்கலாம் இல்லையா? இதை வந்து நீங்கள் எதுவுமே போட வேண்டாம். பாத்திரத்தில் போட்டு தேவையான அளவு தண்ணீர், வெங்காயம், கருவேப்பிலை கலந்துக்கிட்டா போதும். இப்போ வரகரிசி இல்லாமல் வேறு அரிசிலையும் வச்சுருக்கீங்களா? எல்லாத்துலேயுமே போட்டிருக்கோம். தினை அரிசியில், சாமையில். நார்மல் அடை தோசையும் இருக்கா? நார்மல் அடை தோசையும் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ எங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா நாங்கள் அதை. ஓகே, ஃபைன். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதை வந்து இப்போ நான் கரைச்சி காமிக்க போகிறேன். இது வந்து ரவா தோசை மாதிரி ரொம்ப நேரம் ஊற வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். அதை நான் கரைச்சி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அதில் 1/2 கிலோ மாவையும் போட்டாச்சு இல்லையா? ஆமாம். இது வந்து நீங்கள் முருங்கைக்கீரையும் கொஞ்சம் உருவி போட்டு சேர்த்துக்கிட்டா நல்லது. ஆல்ரெடி புரோட்டீன் சிறுதானியம் இருக்குது, அதனால் நீங்கள் முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நறுக்கிய வெங்காயம் 200 கிராம் வெங்காயம், கருவேப்பிலை. ஓகே. எல்லாமே மற்றதெல்லாம் நாங்கள் போட்டு. அதில் என்னென்ன கலந்துருக்கீங்க? இதில் வந்து வரகு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம், பெருங்காயம். இவ்வளோ ஐட்டம் கலந்துட்டீங்க? ஆமாம். இது எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். எதுவுமே போட தேவையில்லை. எதுவுமே போட வேண்டாம். வெங்காயம், கருவேப்பிலை. ஓகே. முருங்கைக்கீரை போட்டுக்கலாம், உங்களோட ஆப்ஷன். அதை நம்ம வந்து கரைச்சி காமிக்கிறேன். ஓகே. இப்போ கரைச்சாச்சா? தோசை மாவு பதத்தில் கரைச்சாச்சு. இது ரொம்ப நேரம் ஊறணும்னு தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். ஓகே. நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாமா? ஊற்றுறத பாருங்கள். ஓகே. ஸோ 5 நிமிஷம் ஊறிடுச்சா? போதுமா? ஊறிடுச்சு. இப்போ வந்து இந்த பதத்தில் தான் இருக்குது. மாவு காய்ச்சிக்கோங்க. ஓகே. ஸோ ஆயில் சேர்த்துக்கிறோம். ஆயில் ஊற்றிக்கிறோம். இது நிறைய ஆயில் போடணுமா? அடை மாவுக்கும் ரவா தோசை ரெண்டுக்குமே கொஞ்சம் கூட ஆயில் ஊற்றினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே. இப்போ அடை மாவு ரெண்டுட்டு தூக்கி போட்டு. ஓ, சூப்பர். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு நிமிஷம் வெந்தோன்னா எடுத்துடலாம். சுவையான சத்தான அடை ரெடி. சூப்பர்.